ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். போன வீடியோவில் நம்ம அரேவோட ரெடியூஸ் மெத்தட் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம மெத்தட் செயினிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ மெத்தட் செயினிங்னா நீங்கள் மல்டிபிள் மெத்தட்ஸை ஒன் ஆஃப்டர் தி அதர் செயின் பண்ணி டிசைட் அவுட்புட் கொண்டு வரது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இந்த நம்பர்ஸோட மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, அதுக்கப்புறம் அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வோட சம் வேணும் அப்படின்னா நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோம்? நார்மலாக மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வேணும் அப்படின்னா நம்ம வந்து மேப் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம் அரேவை. அதுக்கப்புறம் அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வோட சம் வேணும்னா ரெடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வோட சம்மை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ அதை எப்படி நீங்கள் நார்மலாக பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஒரு டெமோவோட காமிச்சிடுறேன். ஸோ அரே டாட் மேப் யூஸ் பண்ணி அரே டாட் மேப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வேல்யூஸ் எடுத்துப்பீங்க. ஸோ இந்த அரே 2ல் இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கும். ஸோ இப்போ நமக்கு சம் வேணும் அப்படின்னா இந்த அரே 2 டாட் ரெடியூஸ். ஸோ இந்த மேப் அண்ட் ரெடியூஸ் மெத்தட் எப்படி டீட்டெயிலாக ஒர்க் ஆகுதுன்னு நான் செப்பரேட் வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்கள். ஸோ இப்போ இந்த மேப்பு ரெடியூஸ் இந்த ரெண்டு மெத்தடும் தனித்தனியாக அடிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த சம்மை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். 13ன்றது ஆன்சர் விச் இஸ் கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த அரேவோட மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 எடுத்திருக்கோம். அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வோட சம் வந்து 30. எப்படின்னா இப்போ இந்த 5 இந்த அரே எல்லா நம்பர்ஸையுமே வந்து மல்டிப்ளை பை 2 பண்ணிக்கோங்க. இந்த மல்டிபிள் பை 2 பண்ண நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 30ன்றது தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணுற அப்ரோச். இதுவே மெத்தட் செயினிங் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த டாட் மேப்புன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம்டு அரேவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு அரே மேலேயே நீங்கள் வந்து இந்த ரெடியூஸ் மெத்தடை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ரெடியூஸ் மெத்தடை நான் காப்பி பண்ணி இந்த மேப் மெத்தடோட எண்டில் நான் போட்டுடுறேன். ஸோ அந்த ரெடியூஸ் மெத்தட் தனியாக நம்ம போட்டிருந்தது நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த வேரியபிள் நேமை சம்மன் மாற்றிக்கலாம். ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணி பார்த்தாலும் சேம் அவுட்புட் தான் வரும் உங்களுக்கு. ஸோ சிமிலராக நீங்கள் இந்த அரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏதாச்சும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலும். ஸோ மேப் அண்ட் ரெடியூஸ் சேமாக தான் ஒர்க் ஆகும், நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே. பட் ஆனால் நீங்கள் அது ரெண்டையும் காம்பினேஷனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்தமாரி மெத்தட் செயினிங் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேப் அண்ட் ரெடியூஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னு இல்லை. நீங்கள் எந்த மெத்தட் எடுத்துக்கிட்டாலும் அந்த மெத்தட் வந்து நீங்கள் செயின் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் மெத்தட் செயினிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்குனாங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.